வசனம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு ஆராதனை எப்படி செய்யணும்னா, மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட எங்க வரணும்? அவருடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும். அப்படி ஆர்வமா ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க கடவுள் பாக்குறாரு. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு சாப்பாட்டுக்கு குறைச்சல் இல்லை, என் சரீரத்துல பலனுக்கு குறைச்சல் இல்லை, எனக்கு சமாதானத்துல குறைச்சல் இல்லை, அதனால நான் எதுக்கு ஆண்டவரை தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறு. திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இல்லாமல் போனாலும், சமாதானமாக இருந்தாலும் சமாதானத்தை இழந்திருந்தாலும், இது மாத்திரம் வாழ்க்கை அல்ல. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த இன்னொரு வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கிறது. அது நெடுந்தூரமான வாழ்க்கை, அது நீண்ட நெடிய வாழ்க்கை, இது குறுகின வாழ்க்கை. இந்த சின்ன குறுகின வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருப்போமானால், வம்சத்திலே உண்மையா இருப்பவர்களை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன் என்று வாக்களித்த தேவன் நிச்சயமாக இந்த பூமியிலேயும் மறு வாழ்க்கையிலேயும் நம்மை ஆசீர்வதிப்பார். மரித்த பின் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அந்த விசுவாசத்துல தான் நம்ம பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அங்க திடமாக பவுல் சாட்சி எழுதுகிறதை நாம் பார்ப்போம். கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிற காரியம், உயிர்த்தெழுதல் இருக்கிறது, உயிர்த்தெழுதலை நீங்கள் மறுதலிக்காமல் இருங்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தால் நீங்களும் உயிர்த்தெழுவீர்கள் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் உயிர்த்தெழுந்த வேண்டும் என்று விசுவாசித்தால் நிச்சயமாக ஆண்டவரை தேடுகிறதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நன்றி செலுத்த ஆண்டவருக்கு, நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நீங்க வாங்க. நீங்க யாரோ ஆண்டவரை அசட்டை செய்றீங்க, ஆராதனையை தடை செய்றீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று நீங்கள் நன்றி செலுத்த பிரியமில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். அதனால ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த நன்றி செலுத்த வாருங்க. அடுத்தது பாருங்க, 101வது அதிகாரத்துல 3வது வசனம், கர்த்தருடைய பிள்ளைகள் தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க கூடாது. தீங்கான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? கண்முன் வைக்க கூடாது. கண்முன்னா நம்முடைய நினைவிலேயே வரக்கூடாது. யாருக்கு தீங்கான காரியம் கண்முன் வரக்கூடாது? 119வது சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 119வது சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் கர்த்தரை வழிபடுகிறேன், கர்த்தர் என்னுடைய தேவனாய் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார் என்று கிறிஸ்துவ நாமத்தை தரித்தவர்கள் தீங்கான காரியத்தை நினைவில் கொண்டு வரக்கூடாது. கண்முன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது முன்னாடி வைக்கிறது மட்டும் இல்ல, போய் வரக்கூடாது. தீய செய்கைகளை ஆண்டவர் வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை தேடுகிறதையும் ஆண்டவரை ஆராதிக்கிறதையும் தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிற வண்ணமாய் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு நாள் 2 நாள் பயப்படுகிற பயம் அல்ல,
நாம் எப்பொழுதும் அவருடைய சந்நிதியிலே பயந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல, லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, பாருங்க, பயந்திருக்கிறது என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், ஒரு நாள் சபைக்கு வரும்போது பயந்து மற்ற 6 நாளும் பயப்படாமல் ஜீவிப்பதை குறித்து அல்ல, எப்பொழுதும் பயந்திருப்பதை குறிக்கிறது. இரக்கத்துக்கு எதிரான வார்த்தை கோபம். சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம மீது கோபமா இருப்பாரானால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் நம் மீது இரக்கமா இருப்பாரானால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நம்ம அபி ஸ்கூல்ல காலேஜுக்கு ஒரு நாள் லீவு கேட்க போறாங்க. அங்க ஆசிரியர் மாணவர்களை அடித்துக் கொண்டிருக்கிறார், கடுமையான கோபத்திலே இருக்கிறார். அவர்கள் சரியான வீட்டு பாடத்தை எழுதவில்லை அல்லது ஒழுங்கீனமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்கிற கோபத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பிள்ளைகள் மீது காட்டி அவர்களை கடுமையாக தண்டித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம போய் லீவ் லெட்டருக்கு கொஞ்சம் கையெழுத்து போடுங்கன்னா போடுவார் ஆண்டவர்? போடுவாரா? போட மாட்டார். வாங்கி டீச் பண்ணு போ அப்படின்னு சொல்றாரு. அதே ஆசிரியர் பிள்ளைகளோடு சமாதானமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம சாப்பிட்டியா, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, பரவாயில்லையே, வெரி குட், நல்ல மார்க் எடுத்துட்டியே, நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறியே, கரெக்டா வரைய ஸ்கூலுக்கு அப்படின்னு அன்பா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப போய், சார் நாளைக்கு எங்க அப்பாவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன் சார், நாளைக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சார், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாளைக்கு மட்டும் எனக்கு விடுப்பு கொடுங்க சார். நான் சரிம்மா அப்படியா போயிட்டு வா அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாரு, சாங்ஷன் பண்ணுவார். அப்போ அவருடைய இரக்கம் என்று எழுதியிருக்கிறது லூக்கா 1:50வது அதிகாரத்துல. அவருடைய இரக்கம் யார் மேல இருக்குமா, அவருக்கு பயந்தவர்கள் மேல இருக்கும். பயப்படுகிறது என்று சொன்னா என்ன, கடவுளுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா என்ன, அப்படியே பாஸ்டர் வர்றாருன்னு பீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறதா, இல்ல உடனே டிவி ஆஃப் பண்றதா? ஐடியா சொல்லுங்க. எப்பவுமே கடவுளுக்கு நேர்த்தியாய் நம்முடைய மனதை வைத்துக் கொள்வது. தவறு செய்துவிட்டு தவறுக்காக அந்த நேரத்தில் மட்டும் பயந்து அப்புறம் பாஸ்டர் வெளியே போனோடனே திரும்பவும் அதே சீரியலை பார்க்கிறதோ இல்ல தவறான காரியங்களில் ஈடுபடுவதோ அல்ல. எப்பொழுதுமே தேவனுக்கு பயந்து இருப்பது, எந்த சூழ்நிலையிலும். அதுதான் அவர் சொல்றார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கிறேன். இப்போ பயப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, பயப்படுகிறவர்கள் கற்பனைகளை கை கொள்வார்கள். அதுதான் அந்த 119வது சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். வேதத்தின்படி நடக்காம யாரோ சொல்றதை கேட்டு எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்கிறவர்கள் அல்ல. நாம் வேதத்தின்படி நடக்க வேண்டுமானால் வேதத்தை பிரித்து பார்க்க வேண்டும். வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில. ஜெபம் பண்றது ஈஸி, வேதம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது படிச்சு பிரிச்சு உட்கார்ந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஜெபம் பண்றதுன்னா அப்படி நின்றுட்டே பண்ணுவாங்க, அப்படி உட்காந்துக்கிட்டே பண்றாங்க, அப்படி படுத்துக்கிட்டே பண்ணுவாங்க, அப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜெபம் பண்றது நீங்க உங்களை பத்தி ஆண்டவர்கிட்ட சொல்றது. வெளியே சொல்லுங்க, உங்களை பற்றி ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சி. உங்க கதையை, உங்க குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிற ஒரு முயற்சி. ஐயா நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன், ஐயா எனக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஐயா எனக்கு வேலை இல்லை,
ஐயா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, ஐயா எனக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்குது, ஐயா எனக்கு சரீரத்துல பலவீனமா இருக்குது, இப்படி நம்ம பிரச்சனைகளை பேசுவது ஜெபம். ஆண்டவர் அவருடைய தன்மைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பது வேதவாசியம். சொல்லுங்க, முதல்ல அவர் யாருன்னு தெரியாமலே நம்ம அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கூடாது. கம்பெனி ஏசமா ஒரு நாள் வாட்ச்மேன் வரலன்றதுக்காக கேட்டாட வந்து நிக்கிறாரா அப்படின்னு சொன்னா, புதுசா போறவன் எஜமானை வாட்ச்மேன் நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பான். லேடியா சொல்லுங்க, கம்பெனி எஜமான காவலாளின்னு நினைச்சு காவலாளிக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியுமோ அதே ரெஸ்பெக்ட்ல பேசிட்டு இருப்பான். இல்ல காவலாளியை எவ்வளவு அலட்சியப்படுத்துவானோ அந்த அலட்சியத்துல பேசிக்கிட்டு இருப்பான். அவர் எஜமானன்னு தெரியாததுனால. யாருக்கு அவர் எஜமானன்னு தெரியும்னா, ஏற்கனவே அவரோடு பழகி அவரை பார்த்து அவரோடு பேசினவருக்கு அவர் எஜமானன்னு தெரியும். அவர் கேட்ல வந்து நின்னாலும் எஜமானுக்குரிய மரியாதையை தான் என்ன பண்ணுவான், அவருக்கு கொடுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தாழ்ந்து இருக்கிறாரு, அவர் தாழ்மையா இருக்கிறாரு, அவர் எனக்கு இரக்கம் செய்யறாரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து காவலாளியா ஆயிட முடியாது. அவர் எஜமான் தான். புதுசா பேசுறவங்க, ஜெபம் பண்ணாம பைபிளை மட்டும் பாக்குறவங்க, பைபிள்ல அவரை குறிச்ச தன்மையை அறியாதவங்க, அவரை அலட்சியப்படுத்துறீங்க, உங்க பிரச்சனையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் யார் என்பதையும், அவருடைய தன்மைகள் என்ன என்பதையும், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதையும், அவரால் என்னெல்லாம் முடியும் என்பதையும் குறித்து வேதத்தை திறந்து பார்த்தாதான் புரிந்து கொள்ள முடியும். சரியா சொல்லுங்க. அப்ப அவரிடத்துல நாம் இரக்கம் பெற வேண்டுமானால் அவருக்கு நாம் பயப்படும் பயத்திலே வாழ வேண்டும். அவருடைய வேதத்தின் படி வாழ வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய சபையை என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. எங்க 2-3 பேர் கூடி என்னை தொழுது கொள்கிறீர்களோ உங்கள் மத்தியில நான் என்ன பண்ணுவேன், நான் வருவேன். அப்ப கிறிஸ்தவர்கள் இண்டிபெண்டண்டா தனித்தனியா, நான் எங்க வீட்டுல ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் வேலை செய்யற இடத்துல ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் போகும்போது பஸ்ல ஜெபம் பண்ணிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையில, மற்ற நாள்ல பரவாயில்லை. ஆராதிக்கிற நேரத்துல உங்களுடைய சுய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள, உங்கள் சொந்த வேலைகளை நீங்கள் செய்ய நீங்கள் முற்படுவீர்களானால் அது ஆண்டவரை அசட்டை செய்கிறதற்கு சமம். அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய கிருபையும் வராது, அவருடைய இரக்கம் அந்த இடத்துல கிடைக்காது. இரக்கம் என்றால் ஆண்டவருடைய தயவு நம்ம மேல இருக்கிறது. ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக பார்க்கிறார் என்று அர்த்தம், கோபமாக அல்ல. எத்தனை வருஷத்துக்கு நமக்கு நன்மை செய்கிறார் சொல்லி சொல்றாரு. அவருடைய இரக்கம் எத்தனை வருஷத்துக்கு இருக்குது? 1000 வருஷத்துக்கு இருக்குது. ஒருத்தர் கடவுளுக்கு பயந்து நடந்துட்டா அவருடைய இரக்கம் 1000 வருடங்கள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒருத்தர் கடவுளுக்கு விரோதமா நடந்துகிட்டா அவருடைய கோபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தீர்க்க முடியாத ஒரு சாபமாக மாறி போகிறது. இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க, இந்த சங்கீதத்துல வாசித்த சங்கீதத்துல அதுல நம்ம வாசித்த 101வது சங்கீதத்துல பாருங்க 7வது வசனம், கபடு செய்கிறவன் என் வீட்டில் இருப்பதில்லை. இல்லையா சொல்லுங்க. கபடு அப்படின்னு சொல்லி சொன்னா தவறு, துரோகம். கபடு செய்கிறவன் என் வீட்டிலே இருப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உமக்கு பயந்திருப்பார்கள் என்று அர்த்தம். எல்லாரும் உமக்கு பயந்திருப்பார்கள் என்று அர்த்தம். பாருங்க 2வது வசனம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். விவேகம் என்றால் எப்படி? ஞானமாய் நடந்து கொள்வேன், புரிந்து நடந்து கொள்வேன், அலட்சியமாய் நடந்து கொள்ள மாட்டேன். என் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் விவேகமாய் நடந்து கொள்வேன். ஆண்டவரை ஆராதிப்பது அவ்வளவு நல்லது, ஆண்டவரை துதி செய்வது அவ்வளவு நல்லது, ஆண்டவரை புகழ்ந்து பேசுவது அவ்வளவு நல்லது. ஆண்டவரிடத்திலே நம்முடைய குறைகளை சொல்வதற்காக மாத்திரமல்ல, அவர் எத்தனை தன்மை உள்ளவர், எத்தனை ஆசீர்வாதங்களை உடையவர், அவர் எவ்வளவு வல்லமையும் மகிமையும் நிறைந்தவர், அவருடைய பரிசுத்த நாமும் எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொண்டு ஆராதித்தால்
அதற்கு மரியாதையும் மதிப்பும் பலனும் நமக்கு உண்டு. முதல்ல ஆண்டவர் புரிஞ்சுக்கணும், அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் புரிஞ்சுக்காமையே அவர் கேட்ல நிக்கிற வாட்ச்மேன் நினைச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை சரியான கனத்துக்குரியவராய் பார்க்காமல் இருக்கிறோம். அதனால கர்த்தரை கனம் பண்ண வேண்டியவர், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அவரை எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். சொல்லுங்க, நீங்கள் கனம் பண்ணப்பட வேண்டுமானால், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால், நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு சபை கூடுதலை தவிர்க்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஆராதனைகளிலே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வாரம்